ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பின்னம்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் பின்னங்கள் இருக்குது, பின்னத்தில் இருக்க நம்பரை எப்படி நம்பராக மாற்ற முடியும்னா எப்படி மாற்றலாம், அப்படி இல்லை அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பின்னம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். பின்னங்கிறது என்னென்னா, பின்னங்கிறது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பின்னங்கிறது எப்படின்னா ஒரு முழு நம்பராக இருக்காது, அது தொகுதி பை பகுதி அப்படின்னு தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ முழு நம்பருங்கிறது என்னென்னா 3, இது ஒரு ஹோல் நம்பரா, சரி அதே இது 3/5 அப்படின்னு போட்டோம்னா இந்த 3/5ங்கிறதுனா ஒரு பின்னம். இல்லை 3ங்கிறது என்ன சொல்லுவோம்னா தொகுதின்னு சொல்லுவோம். இந்த 5ங்கிறது என்ன சொல்லுவோம்னா பகுதின்னு சொல்லுவோம். இந்த பகுதி மற்றும் தொகுதி இந்த ரெண்டை வச்சு பின்னங்களை 3 டைப்பாக பிரிச்சுருக்கோம். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பின்னம்னா ஃப்ராக்ஷன். அந்த 3 டைப் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று தகு பின்னம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, ரெண்டாவது தகா பின்னம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3ஐ பற்றியுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஏன் பின்னங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, சம்மில் நம்ம கொடுக்க போகிற நம்பர் எப்போயுமே ஒரு ஹோல் நம்பராகவே இருக்காது. எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் 3 தான், 3, 6 அப்படி தான் கொடுப்பாங்க. இல்லை 3/6 கூட கொடுக்கலாம். சில சம்மில் இப்போ டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3/6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பின்னங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை எப்படி சால்வ் பண்ண முடியும், எப்படி நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும், அப்படி இல்லை அதில் நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்தாங்க, நான் டிஎன்பிசியில் சம்ம சொல்கிறேன். 3/6, 6/9, 9/12 இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கீழே ஆப்ஷன் பூரா பார்த்தீங்கன்னா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஆப்ஷன் வந்துன்னா பின்னத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பின்னங்களை எப்படி சால்வ் பண்ணுறன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த சம்ம நம்மளால் சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அதுக்காண்டி தான். ஸோ வாங்க இந்த தகு பின்னம், தகா பின்னம், கலப்பின்னம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தகு பின்னம். தகு பின்னத்தை என்ன சொல்கிறோம்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பகுதி தொகுதியை விட பெருசாக இருக்கும். ஸோ அதாவது பகுதியில் தொகுதி உள்ளடங்கிடும். அதனால் என்ன சொல்கிறோன்னா இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1/3, 2/5 இதில் பார்த்தோன்னா தொகுதி 1, இதில் 3 1ஓட பெருசு தான். அதே மாதிரி இங்கே தொகுதி 2, பகுதி 5. ஸோ 5 2ஓட பெருசு தான். எப்பயுமே தகு பின்னத்தை நீங்கள் சுருக்குனீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குன்னா 0 பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். 1, 2, 3 வரும். எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இப்போ கொடுத்துருக்க நம்பரே பாருங்கள், 1/3 இருக்கா. இந்த 1 3 வச்சு வகுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணால் இதை 10ஆக மாற்றணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணால் 10ஆக மாற்றணும். 10ஆக மாற்ற என்ன செய்யணும்னா கிடைக்கிறதுல இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்துலாமா, அப்போ 4 3 3 9, அப்போ 0.3 அப்படின்னு வருதா. ஸோ எப்பயுமே தகு பின்னத்தோட ஆன்சர் 0 பாயிண்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதை நான் வச்சுக்கோங்க. தகு பின்னம் என்னது, மேலே தொகுதி சின்னதாகவும் பகுதி பெருசாகவும் இருக்கதான் என்ன சொல்லுவோம்னா தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து என்னென்னா தகா பின்னம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த பேர்லேயே தகா அடங்காதன்னு அர்த்தம். தகுனா அடங்கும், அடங்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இல்லை தகா அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், எதுக்கு அடங்காது அப்படி பார்த்தோன்னா பகுதியை காட்டிலும் தொகுதி பெருசாக இருக்கும். அதாவது தொகுதி பகுதியில் அடங்காது. அதான் ஒரு பின்னத்தின் தொகுதி பகுதியை காட்டிலும் அதிகமாக இருந்தால் அப்பின்னம் தகா பின்னம் எனப்படுகிறது. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 2 பகுதியில் இருக்குது, தொகுதியில் 4 இருக்குது. 2 விட 4 பெருசு தான். ஸோ இது ஒரு தகா பின்னம். நம்ம சம்மில் மேக்ஸிமம் என்ன கொடுவோம், தகா பின்னம் தான் கொடுவாங்க. தகா பின்னம் கொடுத்தா நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். தகு பின்னம் கொடுத்தா நமக்கு ஆன்சர் எப்படின்னா 0 பாயிண்டில் தான் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆனால் தகு பின்னத்தை பொறுத்தவரை ஆன்சர் என்னென்னா 1 இல்லை 1ஓட கூட தான் வரும். பாயிண்ட்லேயே வரலாம், ஆனால் கண்டிப்பாக 1 விட கூட தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 4/2 கொடுத்துருக்காங்களா. சரி, இப்போ 4/2 அடித்தா என்ன வரும், 4 2 2 6. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது 2. 5/3 இருக்கா, இது 5/3 அடித்தா என்ன வரும்னா 4 3 3 புள்ளி வச்சுக்கிடுவோம். புள்ளி வச்சுக்கப்புறம் தான் 2 மிச்சம் இருக்குது. 0 சேர்த்தோம்னா 6 3 18. ஸோ 1.6 பாயிண்ட்லேயே வருது. இப்போ 3/1 அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வரும், எனிதிங் டிவைட் பை 1 என்ன வரும்னா மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும். ஸோ இதுக்கு என்னது 3 தான் ஆன்சர். ஸோ தகா பின்னங்கிறது அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மோஸ்ட்லி என்னென்னா தகு பின்னம் தகா பின்னத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, எப்படி சால்வ் பண்ண கூட ஐடியா இருக்கும். பட் கலப்பு பின்னங்கிறது கொஞ்சம் குழப்பம். சில பேர் இன்னும் புரியாமல் இருப்பீங்க, சில பேருக்கு ஈஸியாகவும் தெரியும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். கலப்பு பின்னங்கிறது என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரு இயலெண் மற்றும் ஒரு தகா பின்னம் சேர்ந்ததாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதான் கலப்பு பின்னம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், 8 1/3 அப்படின்னு இருக்கா. ஸோ இப்படி இருக்க நம்பரை நம்ம டேரெக்டாக எடுத்து சால்வ் பண்ண முடியாது. ஒன்று இதை தகு பின்னமாக மாற்றணும், இல்லை தகா பின்னமாக மாற்றணும். ஸோ இப்போ கொடுத்த நம்பர் கலப்பு பின்னமாக எப்படி தெரியும், ஒரு இயலெண் இருக்கா, ஒரு இயலெண் 8 இருக்குது. இந்த பின்னம் 1/3ங்கிறது என்னது, மேலே தொகுதி சின்னதாக இருக்குது, பகுதி பெருசாக இருக்குது. ஸோ என்னென்னா தகு பின்னம். ஸோ இன்னும் ஒரு தகு பின்னம் சேர்ந்துருக்கு, இது கலப்பு பின்னம். ஸோ இப்போ நீங்கள் சம்மில் சால்வ் பண்ணால் இது இப்படியே எடுத்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ இது என்ன செய்யணும்னா 8 1/3 என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 8 வச்சு 3 பெருக்கணும். பெருக்கின என்ன வரும்னா 24 கிடைக்குமா. அதோட இந்த தொகுதியை கூட்டணும் என்ன வரும், 1 25 கிடைக்கும். ஸோ ஃபைனல் என்னன்னா 25 கீழே என்ன இருக்குது, பகுதியில் 3 இருக்கா. ஸோ டிவைட் பை 3.
ஸோ 8 1/3 சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 25/3ங்கிற தகாபின்னம் கிடைக்கும். எப்பயுமே ஒரு கலப்பினத்தை நீங்கள் சுருக்குனீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்னா தகாபின்னம் தான் கிடைக்கும். சரியா, அதை நான் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தகாபின்னத்தை எப்படி நம்ம கலப்பினம் மாற்றுங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 25/3 எடுத்துக்கிறோம். 25/3 வருது. ஸோ 3 வச்சு அடிச்சா என்ன வரும்? 1 3 3 7 3 21 3 24. ஸோ 8 மிச்சம் 25ல் 24 மிச்சம் 1. ஸோ 1 பதில் என்ன இருக்குது? 3. ஸோ அவ்வளோதான் கலப்பினம் வந்துருச்சு. இந்த கலப்பினத்தை எப்படி தகாபினமாக மாற்றுங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ஈலெண்ணை வச்சு இந்த கீழே பகுதியில் இருக்கிறத பெருக்கணும். ஸோ பெருக்கிட்டால் என்ன வரும்னா M3 என்ன வரும்? 24. இந்த 24 கூட இந்த 1 கூட்டணும். கூட்டினா என்ன வரும்னா 25. ஸோ டிவைட் பை இந்த பகுதியை போட்டணும். இது அப்படியே கலப்பினம் மாற்ற என்ன செய்யணும்? இதை வச்சு அடிச்சு விட்டணும். என்ன வரும்? 8 1/3. அவ்வளோதான் மக்களே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுட்டு நம்புகிறேன். பின்னங்கள்னால் என்ன, தகுபின்னம் தகாபின்னம் கலப்பின்னம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு நம்புகிறேன். சம்மில் யூஸ் பண்ணும்போது இந்த கலப்பின்னம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சம் பண்ணுங்கள். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இருக்கிறத பெருக்கிட்டு கீழே கூட்டி விட்டுருவாங்க, தலையில் மாற்றி போட்டுருவாங்க, தொகுதிக்கு பதில் பகுதியும் பகுதி பதில் தொகுதியும் மாற்றி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட்டு தகாபின்னமாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு சம்மை சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.